உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 58வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப்படுகின்றேன். அறிவோர்க்கும் பேரின்பம் கிடைக்கும் பொருட்டு தத்துவ ஞானத்தை உலகுக்கு உபதேசித்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை உள்ளத்திலும் உச்சியிலும் ஏற்றி வணங்குகின்றேன். அவர் உபதேசங்கள் பெற்று சித்தாந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியவர்களாகிய அகச்சந்தனாச்சாரியர்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோரது திருவடிகளை பணிந்து மகிழ்கின்றேன். இந்த அரிய விடயங்களில் ஆர்வமும் அறிவும் தந்த பெரியோர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை செலுத்துகின்றேன். உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை ஆரம்பித்து பல பேருடைய ஆர்வத்தை தூண்டி அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த சங்கமத்தை நடத்தி வருகிற இடையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இன்றைய உலகிலும் சித்தாந்த தத்துவம் கேட்க இத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் என்பதை உணர்த்தி பெருமைப்படுத்துகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். சித்தாந்தத்தை உணர்ந்து கற்பது என்பது ஒரு பெரிய விடயம். அதை செய்ய இந்த உலகத்திலே ஆட்கள் இன்றைக்கு இல்லை என்றுதான் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் என்ன, நான் கூட அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் அந்த எண்ணத்தை தகர்த்து அறிந்திருக்கிறீர்கள். தத்துவ ஞானம் என்பது ஒரு உயிரை அகத்திலே வளர்ப்பது. புறத்திலே வளர்ப்பவைதான் மற்றைய அறிவுகள். இன்றைக்கு என்னவென்றால், அறிவியலோடு நம்முடைய தத்துவங்கள் பொருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இல்லை, அகவளர்ச்சி என்ற ஒன்றும் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை ஜெயிலிலே போடுகிறார்கள். இன்றைய சூழ்நிலை இப்படியாக விரிந்திருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்ற பொழுதும் அது தோற்றத்துக்கான பெரும்பான்மையை தவிர உண்மை பெரும்பான்மை இல்லை. உண்மை பெரும்பான்மை நம்முடைய தத்துவங்களை விளங்குகிற ஒரு குழுவாகத்தான் இருக்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல், அது பெரும்பான்மையாக இருந்தால் கூட என்னுடைய ஆசிரியர் சொல்வார், நிறைய இருளை நீக்க ஒரு சின்ன விளக்கு போதும் என்பார். அதுபோல நீங்கள் எல்லாரும் விளக்குகளாக இருந்து இந்த இருளை நீக்கி நம் நாட்டை உயர்விக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சைவ சித்தாந்தத்திலே முதலாவதாக நாங்கள் உண்மை விளக்கம் என்கின்ற நூலை கற்றோம். மனவாசகம் கடந்த தேவர் அவருடைய நூல் அது. சித்தாந்த நூல் 14ற்குள் ஒன்றாக இல்லாவிட்டாலும் சித்தாந்தம் கற்பவர்களுக்கு ஒரு முதல் படியாக இருந்து துணை செய்கிற நூலாக அந்த நூலை பெரியவர்கள் கருதுகிறார்கள். அந்த நூலை நாங்கள் ஆனந்தராஜன் ஐயா அவருடைய உரையோடு சேர்ந்து படித்து விளங்க முற்பட்டோம். அதற்கு துணை செய்ததற்காக ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளை நினைந்து போற்றுகிறோம். அவர்கள் அமரராகிவிட்டாலும் கூட அவர் ஆசியும் அருளும் வேண்டி அவரை நினைந்து போற்றுகின்றோம். 2வது நூலாக நாம் கற்றது திருவருட்பயன் என்கின்ற நூல். உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற புறச்சந்தனாச்சாரியார்களுள் கடைசியானவராக இருக்கிற உமாபதி சிவாச்சாரியார் அருளிய நூல் அந்த நூல்.
அவர் 8 நூல்களை, சித்தாந்த நூல்களை செய்திருக்கிறார். அந்த 8 நூல்களுக்குள்ளே இலகுவாக சித்தாந்தம் கற்பதற்கு துணை செய்கிற நூலாக திருவருட்பயன் அமைந்திருப்பதாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். குறட்பா வடிவிலே அமைந்த நூல். 100 குறட்பாக்களும் ஒரு விநாயகர் வணக்கவுமாக 101 குறட்பாக்களிலே அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. சித்தாந்தத்தை முழுமையாக உள்வாங்கி சுருக்கமாக சொல்லப்பட்ட நூலாக அந்த நூல் கருதப்படுகிறது. அந்த நூலை நாங்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் துணையோடு விளங்க முற்பட்டோம். அந்த நூலை இயற்றிய உமாபதி சிவாச்சாரியாரையும் உரை செய்த சிவபாத சுந்தரனார் ஐயா அவர்களையும் நினைந்து நன்றியோடு நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு நாங்கள் நேரடியாக சொஞ்ஞான சித்தியார் என்கின்ற அருணந்தி சிவாச்சாரியார் எழுதிய நூலுக்கு வந்திருக்கிறோம். அருணந்தி சிவாச்சாரியார் அவருடைய ஞான நிலை பற்றி முன்பெல்லாம் நான் உங்களுக்கு பலதரம் சொல்லி இருக்கிறேன். கிட்டத்தட்ட சிவஞான போதம் என்கின்ற நூலின் நேர் விளக்கமாக அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். உங்களோடு சேர்ந்துதான் இந்த நூலை நானும் கற்று வருகிறேன். இதற்கு முதல் ஒரு தரம் என் குருநாதர் வாயிலாக கேட்ட அளவிலே இதை நான் அதற்கு பிறகு தொட்டு பார்க்கவில்லை. உங்களால் தான் அதை தொட்டு பார்க்கிற வாய்ப்பு வந்திருக்கிறது. ஆகவே உங்களோடு ஒரு மாணவனாகத்தான் நானும் இதை கற்கிறேன் என்பதை முன்பும் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் ஒரு நீதியரசர், அவர் அமரராகிவிட்டார், திருவிளங்கம் ஐயா என்கின்றவர் எளிமையும் புதுமையும் நிறைந்த ஒரு உரை செய்திருக்கிறார். இந்த நூலுக்கு பல பேர் இன்னும் ஆழமான பெரிய உரைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். எங்களை போன்றவர்கள் கற்பதற்கு தெளிவான, அதே நேரத்திலே புதுமையும் கலந்த ஒரு உரையை செய்திருக்கிறார் திருவிளங்கம் ஐயா அவர்கள். அவர்களுடைய திருவடிகளையும் போற்றி அருணந்தி சிவாச்சாரியார் திருவடிகளை தலை சூட்டி வணங்கி இந்த நூலுக்குள்ளே நாங்கள் பயணிக்க தொடங்குகிறோம். இந்த நூலினுடைய அமைப்பு உங்களுக்கு நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். பாயிரவியல் என்று ஒரு 6 பாடல்கள் விநாயகர் வணக்கத்தோடு சேர்ந்து அமைகிறது. அதற்கு பிறகு நேரடியாக அளவையியல் சொல்லித் தருகிறார். சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்தே முப்பொருள் உண்மை என்று சொல்வார்கள். பதி, பசு, பாசம் என்ற 3ம் நிறைத்த பொருள்கள். நிலைத்த பொருள்கள் என்றால் அவற்றுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. தோற்றம் இல்லை, எனவே முடிவில்லை என்பது நமக்கு விளங்கும். அந்த முப்பொருளையும் விளங்குவதுதான் சித்தாந்திகளுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. பதி என்பது இறைப்பொருளை குறிப்பது, பசு என்பது ஆன்மாவை குறிப்பது, பாசம் என்பது இறையையும் ஆன்மாவையும் இணைய விடாமல் தடுத்து வைத்திருக்கிற விடயங்களை பற்றி குறிப்பது என்று படித்திருக்கிறோம். இறை ஒன்றேயாக இருப்பவன், அவன் முழு அறிவும் முழு செயல் ஆற்றலும் உள்ளவன், கருணையுள்ளவன் என்றெல்லாம் இறைக்கான இலக்கணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆன்மா எண்ணல் அடங்காத விரிவுடையவை என்று ஆன்மாவை பற்றி சொல்கிறார்கள். அறிவுள்ள பொருள்தான், ஆனால் மல மறைப்பினால் அது சிற்றறிவுள்ள பொருளாக உலகத்திலே விளங்குகிறது. இருள்மலம் என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த ஆணவ மலத்தினுடைய பாதிப்பினால் இந்த ஆன்மா அறிவு, இயல்பாக இருந்த அறிவு கட்டுப்படுத்தப்பட்டு அந்த ஆணவத்தினுடைய தன்மையினால் கண்மம் விளைந்து அந்த கண்ம நீக்கத்திற்காக இறைக்கருணையினால் வைக்கப்பெற்றதாகிய தனுகரண போகங்களை பெற்று முயன்று கொண்டு வருவதுதான் ஆன்மாவினுடைய இயல்பு என்று சொல்கிறார். பல பிறவிகளிலே இந்த ஆன்மாவை மூழ்கடித்து அவற்றினுடைய கர்ம வினைக்கேற்ப அவற்றுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து, தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் அந்த உடம்பில் பொருத்தப்பட்ட கருவிகள், அவை வாழுகிற இடம் புவனம், அங்கே அனுபவிக்கிற விடயங்கள் போகம் என்று 4ஆக அதை பிரித்து சொல்கிறார்கள். இந்த 4ஐயும் மாயை உபகரிக்கிறது. அதனாலே மாயை மலமாக இருந்தாலும்
அது ஆன்மாவை விடுவிக்கிறதுக்கும் துணையாக இருப்பதனால் அது விடிவாமளவும் விளக்கணைய மாயை என்று சொல்லப்பட்டது. இருள் முற்றாக சூரிய ஒளி வந்து இருள் முற்றாக நீங்கும் வரைக்கும் விளக்கு உதவுமா போல இந்த மாயை உதவுகிறது என்று சொல்லப்பட்டதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆணவம் கண்மம் மாயை, ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் நிலைத்த பொருள்கள், உள்பொருள்கள். அவையும் தோன்றியதும் இல்லை, அழிந்ததும் இல்லை. இது இந்த பதிபசு பாசங்களுக்கு இவர்கள் செய்த வரைவிலக்கணம் என்பது சித்தாந்தத்தினுடைய எல்லை வரை நிர்ணயிக்கப்படும் அல்லது தீர்மானமாக உரைக்கப்படும். அது ஒரு பெரிய விடயம். ஏனென்றால் தர்க்க சாஸ்திரத்தின் ஊடாகத்தான் இதை பற்றி விளங்க முற்பட போகிறார்கள். முப்பொருளும் காட்சிக்கு வருகிற பொருள்கள் அல்ல. பதியும் இல்லை, பசுவும் இல்லை, பாசமும் இல்லை. ஆகவே காட்சிக்கு வராத இந்த பொருள்களை நாம் உணர்ந்து அவற்றினுடைய செயல்பாடுகளை விளங்க வேண்டுமானால் தர்க்க சாஸ்திரம் அவசியம் என்பதனாலேதான் இரண்டாவதாக முதல் பாயிரவியல் சொன்னவர் அடுத்ததாக தர்க்கவியலை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். அதிலே பிரமாணங்கள் 3 என்று வகுத்து கொண்டு அந்த பிரமாணங்களை எப்படி அறிவதென்று விளங்கப்படுத்துகிறார். ஓரளவு அதை கற்றிருக்கிறோம். காட்சி பிரமாணம் 4ஆக விதியும், அனுமான பிரமாணம் 2ஆக விதியும், ஆகம பிரமாணம் 3ஆக விதியும் என்ற அளவிலே படித்திருக்கிறோம். நாங்கள் அவற்றினுடைய போலிகள் பற்றி படிக்க வேண்டி இருக்கிறது. சீக்கிரமாக அதையும் நாம் படிப்போம். இப்பொழுது இனி அடுத்ததாக நூலுக்குள்ளே நுழைகிறோம். நூலுக்குள்ளே நுழைகிற பொழுது இறைவன் முதலிலே பதியை பற்றி பேசத் தொடங்குகிறார். என்றால் பதிபசுபாசம் என்ற வரிசையிலே பதி உயர்ந்தது என்றபடியால் உயர்ந்ததை முற்கூறுவது என்கின்ற வரிசை மரபின்படி பதியை பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அதிலே பதியினுடைய 2 விடயங்கள் பேசப்பட போகிறது. ஒன்று பதியினுடைய உண்மை, அடுத்தது பதியினுடைய இலக்கணம். முதல் ஒரு பொருள் இருக்கிறது என்று நிர்ணயித்தால்தான் அதற்கு பிறகு அந்த பொருளினுடைய வரைவிலக்கணத்தை நாம் சொல்ல முடியும். ஆகவே பதி இருக்கிறது என்பதை தீர்மானித்து மற்றைய மதக்காரருடைய கருத்துக்களோடு தர்க்கித்து அதை உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த நூலிலே. அதனாலே அந்த பகுதி பதி உண்மை உரைக்கிற பகுதியாக இருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய தோற்ற முறை முதலியவற்றை எல்லாம் சொல்லி அதிலே போகிறார். அதற்கு பிறகு பதி இலக்கணம் பேசத் தொடங்குகிறார். பதி இலக்கணம் பேசத் தொடங்குகிற பொழுதுதான் நாங்கள் அதனுடைய இறைவனுடைய தன்மை அல்லது வடிவம் முதலியவற்றை பேசுகிற பகுதியிலே இருந்து நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். 58வது பாடலிலிருந்து அந்த பகுதி தொடர்கிறது. அந்த 58வது பாடலிலிருந்து பொழிப்புரையை ஒவ்வொரு முறையும் படித்தாலும் கூட பொழிப்புரையை படித்து செல்வது என்பது எங்களுடைய எண்ணத் தொடர்ச்சிக்கு துணையாக இருக்கும் என்றபடியால் அதிக விரிவில்லாமல் நாங்கள் அந்த பொழிப்புரையை மட்டும் பார்த்து விட்ட இடத்திலே இருந்து அடுத்த பாடலை படிக்க தொடங்குவோம். சிவஞான சித்தியார் விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையுதழை தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 58 பொழிப்புரை. அருவம் அருவுருவம் உருவம் என்னும் 3 வடிவங்களும் முதல்வனுக்கு தடத்த வடிவங்களாம். சித்தாந்தம் இறைவனுக்கு 2 வடிவங்கள் சொல்கின்றன. ஒன்று சொரூப வடிவம், அடுத்தது தடத்த வடிவம். சொரூப வடிவம் என்பது நம் சிந்தையாலும் நம் சிந்தைக்கும் அகப்படாத வடிவம் என்று சொரூபத்தை அமைக்கிறார்கள். இது சைவ சித்தாந்திகள் மட்டும் சொல்வதாகிய ஒரு விடயமாக சொல்கிறார்கள். இறைவனுடைய சொரூப நிலை என்பது சைவ சித்தாந்தத்தில் தனித்து உரைக்கப்படுகிற விடயமாக சொல்கிறார்கள். அதனாலே சைவ சித்தாந்தம் உயர்வு பெறுகிறது. ஏன் உயர்வு பெறுகிறது என்றால், இறைவன் நம் சிந்தைக்குள் அகப்பட மாட்டான் என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொண்டோமானால்
இறைவனுக்கு இதுதான் வடிவம், இதுதான் இயல்பு என்று நாம் சொல்ல மாட்டோம். சித்தாந்திகளாகிய நான் விளங்கிய அளவிலே சொல்லுகிறேன். நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீர்களோ இல்லையோ, ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறேன். சித்தாந்தம் படிக்கிறவர்கள் எந்த சமயத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த சமயத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த கடவுளுக்கும் எதிரானவர்கள் அல்ல. என்றால் நான் சமயத்தையும் கடவுளையும் தனித்து சொல்வது, நம்முடைய சமயங்களுக்குள்ளேயே சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் வைஷ்ணவர், இவர் சைவர் என்று பிரச்சனைகள் பட்டு கொண்டிருக்கிறோம். எதுவும் இல்லை என்ற துணிவை தந்தது நம்முடைய சைவ சித்தாந்தம். நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், மறு சமயங்கள் மால பேதகம் செய்வாய் போற்றி என்று பாடல் வரி இருக்கிறது. மறுசமயங்கள் மாலை என்றால் உடனே பல பேர் மற்ற சமயங்களை அழித்து நிற்கிற சமயம் என்று சொல்வார்கள். மாளுதல் என்பதற்கு நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், ஆழ்ந்து போதல் என்று அர்த்தம். மாளுதல் என்பதற்கு ஆழ்ந்து போதல் என்று அர்த்தம். ஆகவே மாலை என்றால் மற்ற சமயங்களை எல்லாம் இந்த சைவ சமயம் உள்வாங்கிக் கொள்கிறது. அதனாலே சைவ சமயத்தினுடைய அந்த பொது நோக்கினுடைய உயர்வை சைவ சித்தாந்தம் படிக்கிறவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சைவ சித்தாந்திகள் பல பேர், நான் அந்த விஷயத்திலே முரண்படுகிறேன், பல பேர் சிவனை தவிர வேறு கடவுளை நாம் தொடமாட்டோம், கும்பிட மாட்டோம், கும்பிட்டால் அது மாபெரிய குற்றம் என்பது போல சொல்லி வருகிறார்கள். அது தங்கள் சித்தாந்தத்தின் மேலேயும் சிவன் மேலேயும் தங்களுக்கு இருக்கிற அன்பை காட்டுவதாக நினைத்து சொல்கிறார்கள். ஆனால் சிவனுடைய சொரூப நிலை உணர்ந்தால் அப்படி சொல்ல மாட்டார்கள். சிவனுக்கு சொரூப நிலை என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று சைவ சித்தாந்தம் தனித்து சொல்கிறது. அவன் நம் சிந்தைக்கு அகப்படாமல் இருக்கிற ஒருவன், இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே என்று சொல்லுகிற அந்த பாடல் எல்லாம் இதற்கு சான்று. ஆகவே இறைவனை நம் புத்திக்குள் அகப்பட முடியாத ஒரு நிலை இறைவனுக்கு உண்டு என்றால் அவனுக்கு இதுதான் நாமம், இதுதான் பெயர் என்று சொல்ல முடியாது. அது இந்த நான் சொன்ன பாடல் வரியே சான்று. அவன் இப்படித்தான் இருப்பான், இந்த நிறத்திலே இருப்பான், இன்ன ரூபத்திலே இருப்பான் என்றெல்லாம் சொல்ல முடியாது. என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் எந்த கடவுளை சொன்னாலும் அது இறைவனுடைய சொரூப நிலைக்குள் பொருந்துகிற ஒன்றாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நவராத்திரி என்ற படத்திலே சிவாஜி கணேசன் 9 வேஷத்திலே நடித்தார். அந்த 9 வேஷமும் சிவாஜி கணேசன் தான். 9 வேஷம் வேறு வேறாக இருந்தது என்பதற்காக வேறு வேறு சிவாஜி கணேசன் என்று இல்லை, 9 வேஷமும் சிவாஜி கணேசன் தான். அதுபோல நீங்கள் இறைவனுக்கு எந்த வடிவத்தை சொல்ல போனாலும் அவன் அந்த சொரூப நிலை இறைவன் தான். எங்களுக்கு சைவத்திலே இருக்கிற பிரியம் காரணமாக நாங்கள் நினைக்கிற இந்த சிவபெருமான், அதாவது பாம்பு, சந்திரன், கங்கையை தலையிலே சூடிய வடிவத்தை சொல்லி இவருக்குள்ளேதான் எல்லா சமயங்களும் அடங்குகிறது என்று சொல்ல விரும்புகிறோம். ஆனால் அது தவறு என்பது என் கருத்து. அது தடத்த நிலை ரூபத்திலே தான் அது வருகிறது, சொரூப நிலை ரூபத்திலே அது ஒன்றும் இல்லை. ஆகவே சொரூப நிலைக்குள்ளே எல்லா சமயமும் அடங்கும். அடங்கும் என்றால் பிடித்து அடக்குவது என்பதில்லை. இவர்கள் என்ன சொன்னாலும் அது அதற்குள்ளே இருக்கும். அதனால்தான் இந்த சித்தாந்த பாடல்களிலே ஒன்றை சொல்வார்கள், அதை நாங்கள் படிப்போம். யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். நீ எந்த கடவுளை சொன்னாலும் அந்த கடவுளுக்குள்ளே சிவபெருமான் தான் இருப்பார். இது சைவத்தினுடைய பிரியத்தோடு சொன்ன வார்த்தை, மாதொரு பாகனார் தான் என்று சொன்ன வார்த்தை. ஆனால் அதிலே இருக்கிற உண்மை என்றால் அந்த சொரூப நிலை கடவுளுக்குள்ளே எல்லா கடவுளும் போய் பொருந்தி விடுவார்கள். ஆகவே ஒரு சமயமும் நமக்கு பகை சமயம் இல்லை. இதை சித்தாந்தம் படிக்கிறவர்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பல சித்தாந்திகள் என்ன செய்கிறார்கள் என்றால் மற்ற சமயங்களை எதிர்ப்பதன் மூலம் தங்களுடைய சைவ பற்றை உணர்த்துகிறார்கள். அது தவறு என்பது என் அபிப்பிராயம். சாங்கியம் என்பது பௌத்தத்தினுடைய அடிப்படை. பௌத்தம் நம்முடைய கொள்கைகள் முழுவதையும் ஏற்காத ஒரு சமயம். ஆனால் அந்த பௌத்தத்திலே இருந்த ஒருவரையும் நம் 63 நாயனாருக்குள்ளே ஒருவராக நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். சாங்கிய நாயனார் என்று அவருக்கு பெயர், சாக்கிய நாயனார் என்று. ஆகவே இதுதான் சைவத்தினுடைய விரிவர். ஒரு ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. சாங்கியத்தை சேர்ந்த ஒருத்தரையும் அதுக்கு என்ன நாம் ஏற்றுக்கொள்வது வேறு. அவரை நம் சமய அடியார்களை வரிசைப்படுத்துகிற பொழுது நமக்கே 1000 பேர் இருக்கிறார்கள், யாரை எடுப்பது என்று தெரியவில்லை. அதிலே 63 பேர் தான் சீட் இருக்கிறது.
63 சீட் கொடுக்கிற பொழுது அதற்கும் ஒரு சீட் கொடுக்க முடியுமா இருந்தால் இதனுடைய மனவிரிவை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பெரியவர்கள் எல்லாம் சரியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை பாடுகிற பொழுது அடியார்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து விட்டு பிறகு என்ன செய்கிறார் என்றால், அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன் என்கிறார். அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னால், நான் சொல்லுகிற இந்த அடியார்களுக்கு அப்பாலும் பல பேர் இருப்பார்கள். உடனே நம் சைவர்கள் அதற்கு உரை செய்கிற பொழுது சைவத்துக்குள்ளே பல அடியார்கள் இருக்கிறார்கள் என்பார்கள். அப்படி இல்லை, உலகமெங்கும் இருக்கிறார்கள். வேண்டுமானால் இயேசுவையும் நீங்கள் ஒரு சிவன் நாம் நினைக்கிற அந்த சொருவ நிலைக்குள் பொருத்தலாம், அல்லாவை பொருத்தலாம், எல்லாரையும் பொருத்தலாம். ஆகவேதான் அவர் சொல்றார், காலத்தாலும் இடத்தாலும் விலகி நின்ற அடியார்கள் எல்லாரையும் நான் சொல்லாமல் விட்டிருக்கிறேன், அவர்களுக்கும் அடியேன் என்று சொல்லுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு விடயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் எல்லாரிடமும் நான் எதிர்பார்ப்பது, பகையுணர்ச்சி இல்லாமல் எல்லா சமயத்தையும் பார்க்க பழகிவிடுங்கள். இது இன்றைக்கு பல பேர் சொல்லுகிறார்கள். அது என்னென்றால் ஒரு உலகியலாக நாங்கள் எல்லாரையும் வைக்கிறோம் என்று அந்த பெண், அதுவல்ல. சைவத்தை விளங்கி அதை ஏற்றுக்கொள்வதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த சொரூப நிலை என்பது இறைவனுக்கு நாம் விளங்க முடியாத நிலை. அடுத்தது தடத்த நிலை. தடத்த நிலை என்ற அடுத்தவர் நிலையிலே தான் இறைவன் உயிர்களுக்காக இறங்கியும் இறங்கியும் வருகிறான். அவன் புத்தியால் விளங்க முடியாதவனாகவே இருந்தால் உயிர்களுக்கு அதனாலே ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும். ஆகவே பெருங்கருணை உள்ளவனாகிய இறைவன் உயிர்களை மீட்டெடுக்கும் பொருட்டு, மலங்களிலே இருந்து மீட்டெடுக்கும் பொருட்டு இறங்கி வருகிறான். அப்படி இறங்குகிற பொழுது 3 வடிவங்கள் கொள்கிறான். ஒன்று அரூபம், அடுத்தது அருவுருவம், அடுத்தது ரூபம் என்ற 3 வடிவங்களை கொள்கிறான். சைவ சித்தாந்திகள் இறைவனுடைய தடத்த நிலையிலே இந்த 3ம் உண்டு என்கிறார்கள். நான் நினைத்து நானுமே இப்பொழுதுதான் படிக்கிறேன். படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே சிந்தித்து பார்க்கலாம். இந்த இறைவனுக்கு இந்த 4 நிலை, அதாவது சொரூப நிலை 1, அடுத்தது தடத்த நிலையிலே 3 கொடுத்தது என்பதற்குள்ளே எல்லா சமயத்தையும் உள்ளே கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு உருவம் இல்லை, அருவம் என்கிறார்கள். அவர்கள் ஒரு நிலையை மட்டும் தொட்டு நிற்கிறார்கள். ஆனால் உருவமும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் போன முறை வகுப்பிலே படித்தோம். இறைவனுடைய வடிவம் அருவந்தான் என்று சொல்லுகிறவர்கள் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மதம் பின்னாலே இங்கே வந்தது. அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இறைவன் அருவமாத்தான் இருப்பான் என்று சொன்னதை மறுத்து இவர்கள் சொன்ன நியாயங்களை எல்லாம் நாங்கள் போன முறை படித்தோம். இப்போது கூட இந்த பொழிப்பிலே விளங்க வரும். ஆகவே இறைவனை நீ இப்படியே ஒரு எல்லைப்படுத்த முடியாது. அவன் உருவமாகவும் இருப்பான், அருவமாகவும் இருப்பான், அருவுருவமாகவும் இருப்பான், இதையெல்லாம் கடந்தும் இருப்பான் என்பதுதான் சைவ சமயம் சொல்கிற முறை. அதிலே தடத்த நிலை என்று வருகிற பொழுது இந்த 3ஐயும் அங்கீகரிக்கிறார்கள். அதாவது இறைவனுக்கு உருவ நிலையும் உண்டு, அருவுருவ நிலையும் உண்டு, அருவ நிலையும் உண்டு. இதை மறுத்தவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் இப்பொழுது வாசிக்கிற பொழுது தெரியும். இந்த 3 நிலை, இறைவனுடைய இந்த 3 நிலையையும் தடத்த நிலை என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் அங்கீகரிக்கிறது என்பதை சொல்வதாகத்தான் இந்த பாடல் தொடங்க போகிறது. படியுங்கள். பாடல் 58 பொழிப்புரை. அருவம், அருவுருவம், உருவம் என்னும் 3 வடிவங்களும் முதல்வனுக்கு தடத்த வடிவங்களாம். பாடல் 59 பொழிப்புரை. முதல்வனுக்கு உருவம் உண்டு எனின் அவ்வுருவத்தை உண்டாக்க வேறொரு கடவுள் வேண்டும். தான் நினைத்த உருவம் கொள்வன் எண்ணின் நம்மனோரும் அப்படியே கொள்ளல் வேண்டும். அப்படி அன்று நாம் நினைத்த வடிவம் கொள்ளல் இயலாது. முதல்வன் யோக சித்தரை போல தான் நிறைந்த உருவத்தை எடுத்துக் கொள்வன். தத்துவத்திலேயே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னவென்றால், புத்திசாலிகள் கடவுளை காண முற்படுகிறார்கள். அதுதான் தத்துவ வழி. புத்திசாலியாக இருப்பது சில விஷயத்திலே பெரிய குற்றம். புத்திசாலித்தனம் என்ன செய்யும் என்றால், ஒன்றை ஒத்துக்கொள்ள விடாது, எல்லாத்திலும் கேள்வி எழுப்பிக் கொண்டு இருக்கும். அதைத்தான் இங்கேயும் தான் இறைவனுக்கு தடத்த வடிவம் உண்டு, அருவம், அருவுருவம், உருவம் என்ற 3 வடிவம் உண்டு என்ற உடனே ஒரு பகுதியினர் இதை மறுக்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் இருக்க முடியாது என்று ஒரு பகுதியினர் மறுக்கிறார்கள். அப்படி இறைவனுக்கு உருவம் இருக்கும் என்றால், இந்த பொழிப்பை வாசியுங்கள்.
முதல்வனுக்கு உருவம் உண்டு என்னின் அவ்வுருவத்தை உண்டாக்க வேறொரு கடவுள் வேண்டும். அவன் ஒரு கைத்தை பிடிச்சு கொண்டான். அதாவது உருவம் இருக்கிறது என்று சொன்ன உடனே, உருவம் இருப்பதானால் அதை யாரோ ஒருவர் கொடுத்தால் தானே அந்த உருவம் வரும். நமக்கெல்லாம் உருவம் இருக்கிறது, நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி உருவம் தந்தது என்றால், இறைவனுக்கும் அப்படி யாரோ உருவம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் அந்த உருவத்தை யார் கொடுத்தது? இந்த கேள்விகள் என்றைக்கு அடங்குகிறதோ அன்றைக்கு தான் ஞானம். இது கேட்டான். கேட்டதுக்கு பதில் சொல்லுகிறார், அது இறைவன் தானாக அந்த உருவங்களை எடுத்துக்கொள்வான். எப்படி? அதுக்கு என்ன சான்று என்றால், யோக சித்தர்கள் என்று இருக்கிறவர்கள் அப்படி வடிவ மாற்றங்கள் கொள்கிறார்கள். அதை மேற்கோளாக காட்டின உடனே, அப்படியானால் இறைவனும் யோக சித்தனா என்று கேள்வி கேட்க போகிறான். யோக சித்தர் ஒருவன் இல்லை. யோக சித்தர்கள் கொள்ளுகிற வடிவங்கள் எல்லாம் மாயா ரூபங்கள், இறைவன் கொள்ளுகிற வடிவங்கள் எல்லாம் சக்தி ரூபங்கள் என்று சொல்ல போகிறார். முதல்வனுக்கு உருவம் உண்டு என்னின் அவ்வுருவத்தை உண்டாக்க வேறொரு கடவுள் வேண்டும். தான் நினைத்த உருவம் கொள்வன் என்னின் நம்மனோரும் அப்படியே கொள்ளல் வேண்டும். அப்படி அன்று நாம் நினைத்த வடிவம் கொள்ளல் இயலாது. முதல்வன் யோக சித்தரை போல தான் நினைந்த உருவத்தை எடுத்துக் கொள்வன். பாடல் 60 பொழிப்புரை. யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது போல முதல்வனும் கொள்வனாயின், முதல்வன் அந்த யோக சித்தரில் ஒருவனாய் முடிவன் என்னின், அந்த யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது முதல்வனது அருளாலேயாம். அன்றி அவ்வடிவங்களும் மாயா காரியங்களாம். பாடல் 61 பொழிப்புரை. மாயா காரிய வடிவங்களுக்கு காரணம் ஆணவமலம். அது சிற்றறிவையும் சிறுதொழிலையும் உண்டாக்கும். உயிர்கள் ஆணவ மலமும் சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையன. ஆதலால் உயிர்களுக்கே மாயாகாரிய வடிவங்கள் பொருத்தம் உடையன. முதல்வன் நின்மலன், முற்றறிவும் முற்று தொழிலும் முற்று முதன்மையும் உடையவன். ஆதலால் மலமில்லாத முதல்வனுக்கு மலம் காரணமான மாயாகாரிய வடிவம் பொருந்தாது. சக்தி காரியமான வடிவமே அவனுக்கு வடிவமாம். கேள்வி கேட்கிறார்கள், அது என்னது, இறைவனுக்கு மட்டும் சக்தி காரியமான வடிவம், மாயாகாரிய வடிவம் இல்லை என்கிறார்களே என்று கேள்வி எழுப்பியிருப்பார்கள் போல. அதுக்கு பதில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், யாருக்கு ஆணவம் இருக்கிறதோ அவரிடம்தான் கண்மம் விளையும். கண்மம் விளைகிற பொழுது தான் மாயை தொடர்பு உண்டாகும். ஆகவே ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டு வெளிவருபவை என்று சொல்லிவிட்டு, சிற்றறிவும் சிறுதொழிலும் உள்ள ஆன்மாவுக்குத்தான் ஆணவம் இருக்கிறது. அதனாலேதான் கண்மம் மாயை போன்றவை விளைகின்றன. ஆகவேதான் அவற்றுக்கு உண்டாகிற வடிவங்கள் மாயாகாரிய வடிவங்கள் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. இறைவனுக்கு ஆணவம் என்பது இல்லை. அவன் மலங்களிலிருந்து இயல்பாகவே நீங்கியவன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே அவனுக்கு ஆணவ மலம் இல்லை. ஆணவ மலம் இல்லாதவனுக்கு கண்மம் வராது. கண்மம் வராத பட்சத்திலே மாயை விளையாது. அப்படி இருந்தும் அவனுக்கு வடிவம் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது மூன்றும் இருந்தால் வரக்கூடிய வடிவம் மாயா வடிவம் என்று சொல்லலாம். இது மூன்றும் இல்லாத ஒருவனுக்கு வடிவம் இருக்கிறது என்றால் அது வேறெங்கோ இருந்து அந்த வடிவம் வந்திருக்க வேண்டும். அந்த வடிவம் எங்கிருந்து வருகிறது என்றால் இறைவனுடைய சக்தி ரூபமாக வருகிற வடிவம் என்று அதைத்தான் நாங்கள் சொன்னோம் என்கிறார். பாடல் 62 பொழிப்புரை. முதல்வனுக்கு சக்தியே வடிவம் என்னின் வடிவப் பொருள்கள் பரிணமித்து அழிவடைவன. ஆதலால் முதல்வனது வடிவம் உருவம் என்றல் கூடாது, அருவம் என்றலே பொருத்தம் உடையது எனின், பரிணமித்து அழிவெய்தல் 6 அத்துவாக்களுக்குட்பட்ட பொருள்களின் இயல்பாம். முதல்வன் 6 அத்துவாக்களையும் கடந்த பொருள். ஆதலால் அக்குற்றம் அவனிடத்தில் செல்லாது. கேள்வியை நிறுத்த முடியவில்லை. இப்ப இதுவரையும் கொண்டு வந்து தடை பண்ணி சொல்லிவிட்டார்கள். இப்ப அடுத்தது தொடங்கினார்கள். இறைவனுக்கு என்ன தொடங்குங்க, அந்த முதல்வனுக்கு சத்தியே வடிவம் எனின் வடிவப் பொருள்கள் பரிணமித்து அழிவடைவன. இது அடுத்ததாக உடனே இவர் இப்ப மறக்க முடியலை. இதுவரை வந்ததோட மறக்க. இப்ப அடுத்தது சொல்லிவிட்டார்கள், சக்தி தான் இறைவனுக்கு வடிவம் என்றால், ஒரு பொருளுக்கு வடிவம் இருந்தால் அது பரிணமித்து மெல்ல அழியும். அப்படியானால் இறைவனுடைய வடிவமும் இந்த சக்தி காரியமாக இருந்தாலும் கூட பரிணமித்து அழிகிற ஒன்றா என்று கேட்கிற பொழுது,
பிறகு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் அவர்கள் சொல்லுகிறார், 6 அத்துவாக்களுக்கு உட்பட்ட விடயங்களுக்குத்தான் இந்த பரிணமிப்பு அழிவு எல்லாம் உள்ளன. 6 அத்துவாக்கள் என்பது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்ற இரண்டையும் குறிப்பது. சொற்பிரபஞ்சம் என்பது பொருட்பிரபஞ்சம் என்பது கலை, தத்துவம், தத்துவம் என்று மூன்றுமாக 6 அத்துவாக்களுக்குள்ளே அகப்பட்ட விடயங்களுக்குத்தான் இந்த பரிணமித்த அழிதல் அமையும். இறைவன் இந்த 6 அத்துவாக்களுக்குள்ளும் அகப்படாமல் மேலே நிற்கிறவன், 36 தத்துவத்தையும் கடந்து நிற்கிறவன். 6 நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுள்ளதோ என்கிறார் அனுபூதியிலே. 6 நீத்து என்றால் 36 தத்துவத்தையும் கடந்து என்று பொருள். ஆகவே அவனுக்கு இந்த விடயங்களுக்குள்ளே அகப்படுதல் இல்லை. ஆகவே அவனுக்கு வரக்கூடிய வடிவங்கள் பரிணமித்து அடைகிற வடிவங்களாக இருக்காது என்று பதில் சொல்லுகிறார். பாடல் 63 பொழிப்புரை. உலகத்து பொருள்கள் உருவமும் அருவமுமாயிருக்கும் ஒன்று மற்றொன்றின் இயல்புடையதாக மாட்டாது. ஆதலால் முதல்வன் அருவப் பொருளே எண்ணின் அருவுருவமும் உருவமும் ஆகிய இயல்புடையவனாக மாட்டான் எனப்பட்டு உலகத்து பொருள்களுள் ஒருவனாய் முடிவன். அதாவது இவர்கள் மாற்று கருத்துக்காரர்களுடைய இப்போதைய வாதம் என்னவென்றால், உருவம் வராது அருவம்தான் இறைவனுக்கு என்று சொல்கிறார்கள். இப்போ இதுக்கு பதில் சொல்லுகிறார்கள் இவர்கள் என்னவென்றால், எப்பொழுதும் இந்த உலகத்து பொருள்கள் உருவமாயும் அருவமாயும் நிற்கும். சில பொருள்கள் உருவமாய் நிற்கும், சில பொருட்கள் அருவமாய் நிற்கும். உருவமாய் நிற்கிற பொருளுக்கு மண் முதலியவை சான்று, அருவமாய் நிற்பதற்கு ஆகாயம் முதலியவை சான்று. இதுல என்னவென்றால், உருவமாயிருப்பதிலே அருவம் வராது, அருவமாயிருப்பதிலே உருவம் வராது. மண் அருவமாகாது, ஆகாயம் உருவமாகாது. இது நமக்கு தெரியும். ஒன்று இன்னொன்று ஆகாது. இப்ப இவர்களுடைய கருத்து, இந்த எதிர்வாதக்காரர்களுடைய கருத்து, இறைவன் அருவம்தான் என்று கருத்து வந்து விடுகிறது. அருவம்தான் என்றால் அதை விட வேறு இல்லை என்று ஆகிறது. இப்போ நாங்கள் முன்னே என்ன சொன்னோம்? இந்த உலகப் பொருள்கள் ஒன்றாக இருந்தால் மற்றதாக மாறாது, அருவமாக இருந்தால் உருவமாக மாறாது என்று சொன்னோம். இவர்கள் இறைவன் அருவந்தான் என்று சொன்னால் அப்ப இறைவன் உருவமாக மாற மாட்டான். ஒன்று இன்னொன்றாக மாறாத தன்மை உலகப் பொருளுக்கு இருக்கிற தன்மை. ஆகவே இறைவன் அருவந்தான் உருவம் இல்லை என்று சொல்லிவிட்டாயானால் என்ன ஆக போகிறது என்றால், இறைவனும் உலகப் பொருள்களிலே ஒன்றாக போகிறான் என்றால் அவனுக்கு அருவத்தை விட வடிவம் இல்லை என்றால் அவன் உருவமாக மாட்டான் என்று அர்த்தம். அதுதான் உலகப் பொருளுடைய தன்மை. அருவமாக இருப்பது உருவமாகாது, உருவமாக இருப்பது அருவமாகாது. இறைவன் அருவம் மட்டுமென்றால் உருவமோ அருவுருவமோ ஆக மாட்டான் என்று வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் அவனும் உலகப் பொருள்களிலே ஒன்றாக ஆகிவிடுவான். ஆகவே அருவம் மட்டும்தான் இறைவனுடைய வடிவம் என்பதை ஏற்க மாட்டோம் என்று தவிர்க்கிறார். பாடல் 64 பொழிப்புரை. முதல்வன் பிரபஞ்ச பொருள்களின் இயல்புடையன் அல்லன் ஆதலாலும், தோற்ற நாசங்கள் இலன் ஆதலாலும், அளந்தறியப்படாதவன் ஆதலாலும், இன்ன வடிவனன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ளுவன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ள மாட்டான் என்றும் கூறுதல் அரிதாம். ஆதலால் முதல்வனது வடிவம் உருவமன்று அருவமே என்றல் பொருந்தாது. 4 விடயங்களை சொல்லுகிறார். என்னென்ன விடயம் ஒவ்வொன்றாக சொல்லுங்கள். முதல்வன் பிரபஞ்ச பொருள்களின் இயல்புடையன் அல்லன் ஆதலாலும். இது முதல். இறைவன் இந்த பிரபஞ்ச பொருளினுடைய தன்மை உள்ளவன் இல்லை. ஒன்று. தோற்ற நாசங்கள் இலன் ஆதலாலும். உலக பொருள்கள் எல்லாவற்றுக்கும் தோற்ற நாசம் உண்டு, ஆனால் இறைவன் தோற்ற நாசம் இல்லாதவன். அளந்தறியப்படாதவன் ஆதலாலும். உலக பொருள்கள் எல்லாவற்றையும் அளந்தறிய முடியும், இறைவனை அளந்தறிய முடியாது. இன்ன வடிவினன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ளுவன் என்றும் அவனுக்கு இதுதான் வடிவம் என்று சொல்ல முடியாது. இதுதான் சொல்லுகிற பொழுது, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று மணிவாசகர் பாடினார். ஒரு இதுதான் வடிவம் என்று அவனுக்கு வரையெடுத்து சொல்ல முடியாது. அதை சொல்லுகிறார். இன்ன வடிவத்தை கொள்ளுவன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ள மாட்டான் என்றும் கூறுதல் அரிதாம். அதான் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை, இதுகள் பதிந்து போனால்தான் நல்லது. இறைவனுக்கு இதுதான் வடிவம் என்று நாம் சொல்ல முடியாது. அதாவது வைஷ்ணவர்கள் இளைய திருவடி என்று சொல்வார்கள். இறைவனை
செருப்பாக பார்ப்பார்கள். அப்படி அந்த பக்குவம் வர முடியுமா? இறைவன் செருப்பாகவும் வருவான். எந்த ரூபம் ஏனென்றால் அதற்கு அவர்கள் சொல்லுகிற சான்று முன்பு திருக்குறள் வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். பரதன் 14 ஆண்டுகள் தவம் கிடக்கிறான். ராமன் வர வேண்டும் என்று தவம் கிடக்கிறான். 14 ஆண்டு முடிகிற பொழுது ராமன் வருகிறவன் ஒரு முனிவர் விருந்து ஏற்க வேண்டும் என்று சொன்ன உடனே அங்கு உட்கார்ந்து விடுகிறார். பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்திலே உட்கார்ந்து விடுகிறார். அப்போ பரதன் பார்த்து கொண்டிருக்கான். அவன் வினாடி கணக்கிலே அன்றாடம் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த டைம் முடிந்ததென்ற உடனே ராமன் வாக்கு மாற மாட்டான். ராமன் வரவில்லை. அப்ப அவனுக்கு ஏதோ தீமை வந்து விட்டது. ஆகவே இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன் என்று நெருப்பிலே விழப் போகிறான். அப்பொழுது இது ராமனுக்கு தெரியும், இப்படி ஏதாவது இவன் செய்வான் என்று தெரியும். அனுமனை அனுப்பி வைக்கிறான். நீ போய் அவனை தடு, நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லு என்ற உடனே இவன் நெருப்பிலே விழப்போகிற நேரத்திலே அனுமன் ஓடி வருகிறான். அனுமன் பல பேருடைய உயிரை காப்பாற்றினான். ராமாயணத்திலே சீதை தூக்கு மாட்டி சாக போனாள். அப்பொழுதும் அவன்தான் ராமநாமன் சொல்லி அவளை காப்பாற்றுகிறான். பிறகு லட்சுமணனை மருத்துவமனை கொண்டு போய் காப்பாற்றுகிறான். அப்படி இங்கே வந்து பரதனை வந்து தடுக்கிறான். ராமன் வருகிறான் என்ற செய்தியை சொல்லுகிறான். இப்போ இந்த இடத்திலே இந்த உரையாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். இவ்வளவு கடுமையாக 14 ஆண்டுகள் அவனை தவிர வேறொன்றும் நினைக்காமல் ராமனையே நினைத்துக் கொண்டிருந்தானே, ராமன் அல்லவா வந்து பரதனை காத்திருக்க வேண்டும், இது என்ன நியாயம் என்று அனுமனை அனுப்பியது என்ன நியாயம் என்ற கேள்விக்கு உரையாசிரியர்கள் நயமாக ஒரு பதில் சொல்வார்கள். வைஷ்ணவத்திலே அனுமனுக்கு இளைய திருவடி என்று பெயர். இளைய திருவடி என்று பெயர். பரதன் ராமனை எந்த ரூபமாக நினைத்துக் கொண்டிருந்தான் என்றால் அவனுடைய திருவடிகளை வைத்துத்தான் வணங்கி கொண்டிருந்தான். அப்ப அவனுக்கு திருவடிகள் ரூபமாகத்தான் ராமனை வணங்கினான். ஆகவே அவனை காப்பாற்றுவதற்கு ராமன் என்ன செய்தான் என்றாலாம், திருவடி ரூபமாகவே வருகிறான். இளைய திருவடியாகவே வந்து அவனை காப்பாற்றுகிறான். திருவடியாக வணங்கியவனை திருவடியே வந்து காப்பாற்றியது என்றால், திருவடி என்றால் நல்ல தமிழ்ல சொன்னால் திருவடி, நம்ம ஊர் தமிழ்ல சொன்னால் செருப்பு. செருப்பாக கும்பிட்டால் கடவுள் செருப்பாகவும் வந்து நமக்கு காட்சி தருவான். திருக்குறளிலே நாம் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மலர்மிசை ஏகினான் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த மலர்மிசை ஏகினான் என்பதற்கு என்ன உரை எழுதினார்? மனத்தின் நினைத்த வடிவத்தை கற்பதுவே கல்வி. அதாவது அவன் நான் அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின் கண் அவர் நினைந்த வடிவோடு விரைவில் ஏகலின் மலர்மிசை ஏகினான் என்று இறந்த காலத்தால் உரைத்தார். இதெல்லாம் அப்படியே அந்த சொல்லிடா வந்து அப்படி அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. ஒரு பெரிய உண்மையை ஒரு 4-5 வரிக்குள்ள எழுதுறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அன்பார் நினைவாரது உள்ள கமலத்தின் கண். எங்க வருவார் என்றால் முன்னுக்கு வருவார் பின்னுக்கு வருவார் என்றதல்ல, அவனுடைய மனதுக்குள்ளே வந்து விடுவாராம். அன்பாக முதல் அன்பார் நினைவாரது உள்ள கமலத்தின் கண் அவர் நினைந்த வடிவோடு, என்ன ரூபத்திலே நீ நினைக்கிறியோ அந்த ரூபத்திலே வந்து அருள் செய்வான். ஆஞ்சநேயரா நேக்கிறாயா ஆஞ்சநேயரா வருவான், முருகனா நேக்கிறாயா முருகனா வருவான். இதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட கருத்துகள், ஆனாலும் சொல்லுகிறேன். நீ மரமாக நினைக்கிறாயா மரமாக வருவான், செங்கல்லாக நினைக்கிறாயா செங்கல்லாக வருவான். கிராமங்களிலே சாமி கோயில் என்று இல்லாமல் இருந்த பொழுது ஒரு செங்கல்லை வைத்து கும்பிட்டார்கள். அதுக்கு செங்கல்வராயர் என்று பெயர் வைத்தார்கள். அப்படி கும்பிட்டா செங்கல்லே வந்து காப்பாற்றும். இப்படி அதைத்தான் பரிமாளர் சொல்லுகிறார். பரிமாளர் திருக்குறள்ல சமயம் இல்லை என்கிறார். அவர் என்ன சொன்னார்? அன்பார் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே அவர் நினைந்த வடிவோடு. அதுக்கப்புறம் ஒரு சொல்லி சேர்க்கிறார் பாருங்க, விரைவிற் சேரலின். கொஞ்சம் ஆறுதலா அவர் டக்குன்னு வருவானா. விரைவிற் சேரலின் அவர் நினைந்த வடிவ என்ன, அந்த குறள் என்ன? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் இளமிசை நீடுவார். இறந்த காலத்தால் கூறினார். அது மிச்ச இலக்கணத்தை விட்டுடுவோம். காலத்தும் வருவும் காலத்தும் 4 வருவும் இணை சொற்கிழவி விரைந்த பொருளோடு என்ன இறந்த காலத்தோடு என்னையா
இறந்த காலத்து குறிப்போடு கிளப்போடு எழுதலன் என்று சொல்லுவார். அது அதில் இலக்கணமும் வச்சு இலக்கணத்தாலையும் காட்டுகிறார். சாப்பிடுகிற பொழுது ஒருவன் கூப்பிடுறான், வந்துட்டேன் வந்துட்டேன் என்கிறேன், அது போல வருகிறேன் வருகிறேன் என்பதுதான் சரி. வந்துட்டேன் வந்துட்டேன் என்று எப்படி நீ சொல்லலாம், இன்னும் போகவில்லையே என்றால் வந்து விடுவேன் என்று அந்த விரைவை காட்டுவதற்காக சொல்வது என்பது போன்ற சில அற்புதமான உரைகளிலே அது ஒன்று. அதனாலே இதுல என்ன தெரிகிறது என்றால், கடவுள் கும்பிடுகிறவனுடைய அந்த மனதுக்கேற்ப நிலையோடு வருவான். எங்கே நிற்கிறோம்? இன்ன வடிவத்தில் கொள்ளுவன் இன்ன வடிவத்தை கொள்ள மாட்டான் என்றும் கூறுதல் அரிதாம். அரிதாம். பாடல் 65 பொழிப்புரை. முதல்வன் அளவில் ஆற்றலாலும் முற்றறிவு முற்று தொழில்களும் இயல்பாகவே பாசத்தின் நீங்கிய தன்மையும் உடையன் ஆதலால் தான் நினைந்ததொரு திருமேனியை எடுத்துக்கொள்ளும் இயல்புடையன். ஆதலால் அவனது திருமேனி உருவமன்று அருவமே என்றல் பொருந்தாது. அருவந்தான் இறைவனுக்கு வடிவம் என்று நீ வரையறை செய்யாதே. இந்த பெரும்பாலும் என்னவென்றால், கடவுளை காப்பாற்றுகிற வேலையை நாங்க பார்க்க தொடங்கி விடுகிறோம். சமயம் படிக்கிறவர்கள் முக்காவாசி பேர் இதைத்தான் செய்வார்கள். அதாவது கடவுளுடைய கார்டியனா மாறிடுவார்கள். இதுதான் கடவுள் செய்வார், இதைத்தான் சாப்பிடுவார். சைவ சமயம்தான் பாருங்க அதை உடைச்செறிஞ்சுது. கண்ணப்பன் பண்டி வச்சு கொடுத்தான், சிவருமான் ருசிச்சு சாப்பிட்டார். சின்னையா சைவத்திலே இப்படி ஒரு கதையா, தூக்கி போடு வெளியிலே என்றால் அது அவர்கள் 2 பேருக்குமான தொடர்பு. அதுக்காக நீ சாப்பிட தொடங்காதே. அது கண்ணப்பன் நிலைக்கான தொடர்பு. எதையும் சிறுபால் தூக்கி வச்சார், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் சிவபெருமான். எந்த வரையறையும் இறைவனுக்கு இல்லை. நீ வரையறை விதித்து விட்டால் அந்த வரையறைக்குள்ளேதான் இறைவன் இருக்கிறான் என்றால் அது இறைவனுடைய இயல்புக்கு மாறு. இறைவன் எதுவும் கொள்வான், எந்த இயல்பும் கொள்வான், எந்த குணமும் கொள்வான். ஆகவே நீ அதை வரையறை செய்ய போகாதே. ஆகவே அருவந்தான் வடிவம் என்று நீ சொன்னால் இறைவனால் உருவம் எடுக்க முடியாது என்று ஆகிவிடும். அது அவனுடைய அந்த பேராற்றலுக்கு குறைவு. ஆகவே அதை எடுக்க முடியாது என்கிறார். பாடல் 66 பொழிப்புரை. முதல்வன் உருவத் திருமேனி கொண்டு வேத ஆகமங்களை உபதேசத்திலன் ஆயின் உயிர்கள் வீடு பேரடைதல் கூடாதாகும். அன்றியும் குரு பரம்பரையாக அவை உபதேசிக்கப்பட்டு வருதலும் இல்லையாகும். ஆதலால் முதல்வனது திருமேனி அருவமே என்றல் பொருந்தாதாகும். வேதாகமங்களை இறைவன் சொன்னான் என்றால் எதனாலே சொன்னான்? வாயாலே சொன்னான். வாயாலே சொன்னான் என்றால் ஒரு வடிவத்திலே சொன்னான் என்று ஆகும். ஆகவே வேதாகமங்களை இறைவன் உபதேசித்தான், எனவே இறைவன் உருவ வடிவம் கொண்டுதான் என்பது தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் அந்த உபதேசங்கள் பரம்பரையாக சொல்லப்பட்டு வருகிறது அல்லது உணர்த்தப்பட்டு வருகிறது என்றால் இறைவனுடைய தன்மை வடிவரூபமாகவும் இருந்திருக்க வேண்டும் என்பதை அதனாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்கிறார். இது வரைக்கும் படிச்சோங்க. புது பாடல். பாடல் 67 பாடல் தலைப்பு. ஒவ்வொரு முறையும் படிக்கிற பொழுது உங்கள் நிலை என்னவோ, புது பாடல்ன்றது எனக்கு இதுவரையும் படித்த பாடல் எல்லாம் கூட புது பாடலா தான் தெரிந்தது. அது எப்ப பழம்பாடலா போறதோ அப்பதான் புது பாடல் என்ன என்று விளங்கும். வகுப்புல வந்து உட்கார்ந்த உடனே இத்தனை பாடலும் அப்படியே மனதில் ஒரு இது மாதிரி ஓட வேண்டும். அப்பதான் நாங்கள் அடுத்த இதில் போகலாம். ஆகவே ஐயா ஒவ்வொரு முறையும் எங்களை பாடல்களை நகர்த்துகிறார் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அந்த குற்றச்சாட்டு உங்கள் மேலானதே என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என்றால் இவ்வளவும் தொடர்ந்து மனதிலே பதிந்தால்தான் புதுப்பாட்டு படிக்கிறதிலே அர்த்தம் இருக்கும். படிப்போம். பாடல் 67 பாடல் தலைப்பு. உருவத் திருமேனியிலே தோன்றுவன யாவும் அருள் வடிவம். இதிலே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறார். உருவத்திருமேனி என்றால் இறைவன் இப்ப சிவபெருமானாய் வருகிறான். நமக்கு சைவ சித்தாந்தம் என்றால் சிவன் தானே, சிவனாய் வருகிறான். இதுல என்ன பிரச்சனை என்று கேட்டால், இப்ப என்னுடைய வடிவம் இருக்கிறது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். வடிவம் என்றால் இப்ப நான் சால்வை போட்டிருக்கிறேன். இதுவும் சேர்த்துதான் இப்ப என்னுடைய வடிவமாக நினைக்கிறீர்கள். அப்ப இந்த சால்வையும் என்னுடைய வடிவத்தினுடைய ஒரு பகுதி. கொண்டை கட்டி இருக்கிறேன், இந்த கொண்டையும் என்னுடைய உருவத்தினுடைய ஒரு பகுதி. சில பேர் மோதிரம் போட்டிருப்பார்கள், மோதிரமும் அவர்களுடைய பகுதி. சில பேர் கைத்தடி வைத்திருப்பார்கள்,
இந்த கைத்தடியும் அவருடைய வடிவத்தினுடைய ஒரு பகுதி. இப்படி எல்லா இறை ரூபங்களிலும் ரூபத்தை தவிர சில அங்கங்கள் உண்டு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிவபெருமான் கையிலே மழு முதலிய விஷயத்தை வைத்திருக்கிறார். இந்த மழு என்பது வைக்கப்பட்டது, அது சிவனுடைய ரூபமா என்றால் ரூபம்தான். ஏனென்றால் அதை சேர்த்துதான் நாங்கள் வடிவமாக கொள்கிறோம். சூலாயுதத்தை கையிலே வைத்திருக்கிறார், அப்ப சூலாயுதம் அவர் கையை விட்டா விழுந்துடும். அது பிறகு எடுக்கப்பட்டதே தவிர அவருடைய அடிப்படை வடிவம் இல்லை என்று சொல்வார்கள் சில பேர். அப்ப என்ன கேள்வி பிறக்கும் என்றால், தோன்றுகிற அவருடைய அந்த ஒரிஜினல் வடிவம் தான் இறைவனுடைய அருள் வடிவம். இந்த அங்கங்கள் முதலியவை இருக்கிறதே, கையிலே வச்சிருக்க சூலம், அந்த மான் மழு, இதெல்லாம் இது பிறகுதானே வந்திருக்க முடியும். இவையெல்லாம் எப்படி என்று கேள்வி எழுப்புகிற பொழுது அதுக்கு பதில் சொல்லுகிறார்கள், இறைவன் மட்டுமல்ல, இறைவனுடைய ரூபம் மட்டுமல்ல, அதை சார்ந்த அங்கங்கள் எல்லாம் கூட சக்தி வடிவம்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்ல போகிறது. உரு அருள் குணங்களோடும் உணர்வு அருள், உருவில் தோன்றும் கருமமும் அருள், அரண் தன் கர சரணாதி சாங்கம் தரும் அருள், உபாங்கம் எல்லாம் தான் அருள், தனக்கொன்றின்றி அருளுரு உயிருக்கென்றே ஆக்கினன் அஜிந்தனன்றே. இந்த உருவடிவங்களை 4 விதமாக சொல்வார்கள். அங்கம், சாங்கம், உபாங்கம். அது பின்னாலே வரப்போகிறது, நான் தவறாக சொன்னாலும் நீங்கள் அதை கவனிங்க. 4 விதமாக சொல்ல போகிறார்கள். இந்த 4மே சக்தி வடிவம்தான். இதுல இறைவனுடைய அங்கம்தான் சக்தி வடிவம், மற்றவை எல்லாம் இணைக்கப்பட்டவை என்று நினையாதே. அதனாலே இந்த ஆகமங்களிலே சொல்லப்படுகிற பொழுது, ஆலயங்களிலே சில தவறுகள் நடந்துவிட்டால் அதற்கான பிராயச்சித்தம் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன தவறுகள் நடந்தால் என்னென்ன பிராயச்சித்தம் என்று சொல்வார்கள். அதிலே ஒன்று, இந்த ஆலயங்களிலே இருக்கிற சொரூபங்கள் அல்லது என்ன விக்கிரகங்களிலே ஏதாவது சிதைவு ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்று ஆகமம் சொல்லுகிறது. அதிலே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஆகம கையிலே சாமிக்கு நாங்கள் வேல் கொடுத்திருப்போம், இந்த வேல் விழுந்து விட்டால் சாமி மாற்ற தேவையில்லை, சாமியை மாற்ற தேவையில்லை, வேல் ஒன்று செய்து வைத்துக் கொள்ளலாம். அப்படி இந்த நாம் சேர்த்திருக்கிற விஷயங்கள் இருக்கிறதை அதை இப்ப படிக்க போகிறோம். அதிலே சில விஷயங்கள் மாற்றம் பண்ணினால் நாங்கள் அதை மாற்ற தேவையில்லை. ஆனால் அடிப்படை ரூபத்திலேயே ஏதாவது சிதைவு ஏற்பட்டால் அந்த சிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆகமம் சொல்லுகிறது. அதனாலே இந்த 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 பிரிவை பிரிக்கிறார்கள், அங்கம் வாங்கம் என்று பிரிக்கிறார்கள். அது எப்படி பிரிக்கிறது என்பதைத்தான் இந்த பாடலே சொல்லுகிறார்கள். இந்த பிரிவுகள் கூட சக்தி ரூபம் தானே தவிர மாயா ரூபங்கள் அல்ல. நீ ஒரு வேலை செய்து முருகனுடைய கையிலே கொடுத்து விட்டால் அதுக்கு பிறகு அது சக்தி ரூபம் தான். அது நீ செய்த இந்த உலகத்துல மன்னாலே தான் செய்தாய் என்று சொல்ல வராதே என்பதை சொல்லுகிறார். பொருளுரை. உரு அருள் முதல்வனது திருவுரு அருள் வடிவம் ஆதலால் குணங்களோடும் உணர்வு அருள், குணங்களும் கரணங்களும் அருள் வடிவேயாம். உருவில் தோன்றும் கருமமும் அருள், அத்திருவுருவிலே தோன்றும் தொழில்களும் அருள் வடிவேயாம். அரந்தன் கரச்சரணாதி அம்முதல்வனது திருக்கை திருவடி முதலிய பிரத்யங்கங்களும் சாங்கம் தரும் அருள், சூலம் மழு முதலிய சாங்கங்களும் தரப்பட்ட அருள் வடிவேயாம். உபாங்கம் எல்லாம் தான் அருள், உபாங்கங்கள் எல்லாம் அருள் வடிவேயாம். அருளுரு இவ் அருள் வடிவங்கள் எல்லாம் அருள் வடிவெல்லாம் தனக்கு ஒன்றின்றி தனக்கு பிரயோசனமாக ஒன்றும் இன்றி உயிருக்கு என்றே உயிர்களின் பொருட்டென்றே அச்சிந்தன் ஆக்கினன் முதல்வன் எடுத்துக்கொண்டனன். உரு அருள் குணங்களோடும் உணர்வு அருள், முதல்வனது திருவுரு அருள் வடிவம் ஆதலால் குணங்களும் கரணங்களும் அருள் வடிவேயாம். இறைவன் ஒரு வடிவம் எடுத்து விட்டான். அது எதனால் ஆக்கப்பட்டது? சக்தி வடிவினால் ஆக்கப்பட்டது. அப்படி ஆக்கப்பட்டு விட்டால் அதிலே வரக்கூடியதாகிய என்ன குணங்கள், இன்ன சாமிக்கு இன்ன குணம் என்று சொல்லுகிறோமே, அந்த குணமும் அருள் சக்தி வடிவால் அமைந்த குணம்தான், உலகியல் குணம் என்று நாம் நினைக்க கூடாது.
நம்முடைய சிலாரூபங்களை, கடவுளுடைய உருவடிவங்களை முக்கோண வகைப்படுத்தி பிரித்திருக்கிறார்கள். சாத்விகம், தாமசம், ராஜசம் என்று சுவாமி வடிவமே இருக்கிறது. அம்பாளுக்கு சரஸ்வதி வடிவம் என்பது சாத்வீக வடிவம், லட்சுமி வடிவம் என்பது ராஜச வடிவம், துர்க்கை என்பது தாமச வடிவம். இப்படி எல்லா தெய்வ வடிவங்களிலேயும் முக்குணங்கள் கூட ஏற்றி இருக்கிறார்கள். ஆனால் அது நம்முடைய முகுணம் அல்ல. நாம் சொல்லுகிற முகுணங்கள் எல்லாம் நமக்கு இதுக்குள்ளே அகப்பட்டவை, தத்துவ தாத்வீகங்களுக்குள்ளே அகப்பட்டவை. இறைவனுடையது அதுவல்ல. அவனுக்கும் இதெல்லாம் உண்டு என்றாலும் எல்லாமே சக்தி ரூபம்தான் என்பதை சொல்லுகிறார். படியுங்கள் திருப்பி. முதல்வனது திருவுரு அருள் வடிவம் ஆதலால் குணங்களும் கரணங்களும் அருள் வடிவேயாம். அவனுடைய குணமும் அருள் வடிவம்தான். அதில் தோன்றுகிற கரணங்களும் அருள் வடிவ கருவிகள் என்பது வரும். கரணங்களும் அருள் வடிவேதான். உருவில் தோன்றும் கருமமும் அருள், அத்திருவுருளே தோன்றும் தொழில்களும் அருள் வடிவேயாம். முருகன் சூரனை கொன்றான் என்றால் என்ன அர்த்தம்? அதுவும் அருள் தான். அது ஒன்றும் சூரனோட வகை இல்லை. அதான் நூல்ல ஒரு நூல் சொல்வார்கள், என்ன கோப பிரசாதம் என்று ஒரு நூல் இருக்கிறது. கோபமும் பிரசாதம் தான். ஆண்டவனுடைய கோபமும் அடியார்களுக்கு வழங்கப்படுகிற பிரசாதம் தான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த விளக்கத்துக்காகத்தான் சொல்லுகிறார்கள், அந்த உருவத்திலே தோன்றுகிற செயல்கள் எல்லாம் கூட அருள்தான். அரந்தன் கரச்சரணாதி சாங்கம் தரும் அருள், உபாங்கம் எல்லாம் தான் அருள். தமிழை பாருங்க இவ்வளவு அழகா. கர சரணாதி, கரம் என்பது கை, சரணம் என்பது கால். அது எவ்வளவு அழகா. கரசரணம், கைகள் கால்கள் எல்லாமே அருள்தான் என்கிறார். அம்முதல்வனது திருக்கை, திரு அடி முதலிய பிரத்யங்கங்களும் சூலம், மழு முதலிய சாங்கங்களும் தரப்பட்ட அருள் வடிவேயாம். உபாங்கங்கள் எல்லாம் அருள் வடிவேயாம். இன்னும் தெளிவாக இந்த என்ன அந்த வேற நான் சொன்னேன், அங்கம் உபாங்கம் அதெல்லாம் பின்னாலே விளங்கப்படுத்த போகிறார் என்றபடியாக நான் இதிலே விரிக்கவில்லை. எல்லாமே இறைவனுடைய ரூபம், ரூபத்தோடு சார்ந்த குணம், ரூபத்தோடு சார்ந்த இயல்பு, ரூபத்தோடு சேர்ந்த செயல், இவை மட்டுமல்லாமல் இந்த ரூபத்திலே பொருந்தி இருக்கிற பொருந்திய பின்னாளிலே பொருந்தியவை கூட அருள் வடிவம்தான் என்கிறார். அருளுரு இவ் அருள் வடிவெல்லாம் தனக்கு ஒன்றின்றி உயிருக்கு என்றே அச்சிந்தன் ஆக்கினன். தனக்கு பிரயோஜனமாக ஒன்றும் இன்றி உயிர்களின் பொருட்டு என்றே முதல்வன் எடுத்துக்கொண்டனன். என்ன வடிவங்களும் எடுத்து வைத்திருக்கிறாரே, அப்ப இவருக்கு என்ன தேவை என்று கேட்டால் அவருக்கு ஒரு தேவையும் இல்லை. உயிர்களுக்கு தேவை இருக்கிறபடியால் தான் இறைவன் இத்தனை வடிவங்களையும் எடுத்து வைத்திருக்கிறான். அவன் சிந்தனைக்கு அப்பால் பட்டவன். அசித்தன் என்றால் அதற்கு அர்த்தம் சிந்தித்தலுக்கு அப்பால் பட்டவன். நமக்காக இந்த சிந்தனைக்கு உட்பட்டவனாக வந்து நிற்கிறான். குறிப்புரை. உரு என்றால் அங்கம், அங்கம் என்றால் சிரசு, முகம், இருதயம் என்பன. இந்த வடிவத்திலேயே பொருந்தி இருக்கிறவைதான் அங்கம். இப்போ எனக்கு என்னுடைய வடிவம் என்பது என்னுடைய மூக்கு, கண்காது, அது எப்பொழுதும் என்னிலே வருகிற பொழுதே அமைந்து வந்தது. இதைத்தான் அங்கம் என்கிறார்கள். இரண்டாவது குறிப்பு. குணங்கள் என்றால் ஞானம், அருள், பொறை, வாய்மை முதலியன. இறைவனுக்கு என்ன குணங்கள் ஐயா என்று கேட்டால், வடிவங்கள் எடுக்கிற பொழுது அது இயல்பான குணம், என் குணம் சொல்லி இருக்கிற அது வேற. வடிவங்கள் எடுக்கிற பொழுது என்ன குணங்கள் இறைவனிலே இருக்கும் என்றால் இந்த குணங்கள் இருக்கும் என்கிறார். என்னது? ஞானம், அருள், பொறை, வாய்மை முதலியன. பொறை என்றால் ஒருமை, வாய்மை, இதுதான் அந்த வடிவங்கள். இந்த வடிவங்களும் சக்தி ரூபந்தான் என்கிறார். மூன்றாவது குறிப்பு. உணர்வு என்றால் அந்தக்கரணம். இறைவனுக்கும் அந்த கரணங்கள் உண்டு. அந்த கரணங்களும் சக்தி ரூபமானவைதான் என்கிறார். நான்காவது என்றால் உங்களுக்கு தெரியும், உணர்வு என்பது ஒரு வெளியிலே காட்சி முதலியவை கடந்து உள்ளே நிற்கிற ஒன்று. இறைவனும் ஒரு ஒரு உண்மை அடியானுக்காக இறங்குகிறார். அந்த இரக்கம் என்பது உணர்வு, அந்த உணர்வு என்பது அந்த கரணம் என்று சொல்லப்படுகிறது என்கிறார். நான்காம் குறிப்பு. கருமம் என்றால் பஞ்சகிருத்தியம்.
அவன் செய்கிற காரியம் என்றால் என்ன காரியம் செய்கிறான்? படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 வேலைகளை செய்கிறான். இந்த 5 வேலைகளும் கூட இறைவனுடைய சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய வேலைகள் தான். 5ஆம் குறிப்பு கரச்சரணாதி. கண், மூக்கு, செவி, கழுத்து, மார்பு, தோள், நாபி, கை, கால், விரல் முதலியன இவை பிரத்யங்கங்களாம். கர சரணாதி என்றால் அந்த சொல் குறிப்பது கரத்தையும் பாதத்தையும் தான். ஆனால் அதற்குள்ளே இவ்வளவும் அடங்கி இருக்கின்றன. எல்லா உறுப்பும் சக்தி ரூபமாகத்தான் இருக்கிறது என்கிறார். 6ஆம் குறிப்பு சாங்கம் என்றால் சூலம், மழு, வாள், வஜ்ரம், அபயம், நாகம், பாசம், அங்குசம், கண்டாமணி, அங்கி என்னும் ஆயுதங்கள் 10மாம். அங்கி என்பது அக்கினி, அது உங்களுக்கு தெரியும். இந்த 10 ஆயுதங்கள் 10 ஆயுதங்களை கையில வச்சிருக்கிறார். அது வெளியில இருந்து தானே அவர் எடுத்திருப்பார். அப்ப அது மாயா ரூபமானதா? அப்படி அல்ல. எப்ப இறைவன் கைக்கு அது இருக்கிறதோ அன்றைக்கே அதுவும் சக்தி ரூபம்தான் என்கிறார். ஆயுதங்களுள் சூலம், ஆரிணி, சனனி, உரோதயித்திரி என்னும் 3 சக்திகளையும் குறிக்கும். இந்த சூலம் 3ஆக நிற்கிறது அல்லவா? இந்த 3 சக்திகளை குறிக்கிறதா? என்னென்ன சக்தி? சூலம், ஆயுதங்களுள் சூலம், ஆரிணி, சனனி, உரோதயித்திரி என்னும் 3 சக்திகளையும் குறிக்கும். இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் இந்த கலைகளிலே படிக்க வேண்டிய விஷயங்கள். இன்னும் படிக்க வரும். இப்போதைக்கு இந்த 3 சக்திகளை குறிப்பதாக அமையும் என்று சொல்லி அதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதில் ஆரிணி என்றால் சங்காரம், அனுக்கிரகம் என்னும் கிருத்தியங்களை செய்யும் சக்தி. இந்த பஞ்சங்களிலே இந்த ஒவ்வொன்றும் என்னென்னத்தை செய்கிறது என்று சொல்ல போகிறார். ஹாரிணி என்பதில் ஹ்ரு என்பது அழித்தலை குறிக்கும். சனனி என்பது பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் சக்தி. ஜன் என்றால் பிறப்பித்தல். தோற்றத்தை ஜன் என்றால் தோன்றுவது அல்லது தோற்றுவிப்பது என்று அர்த்தம். அதனால்தான் சேற்றிலே இருந்து முளைக்கிற காரணத்தினாலேதான் தாமரைக்கு என்ன பேர்? அது என்ன? பங்கஜா பெயர் வந்தது. பங்கம் என்றால் அது சேற்றை குறிக்கிற சொல். அதிலே இருந்து எழும்புவது. ஜம் என்பது உருவாவது. அதனால்தான் பங்கஜம் என்று பெயர் வந்தது என்பார்கள். அப்ப தோற்றுவிப்பது என்பது அந்த அந்த சொல்லிலே அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். சனனி என்றால் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் சக்தி. ஜன் என்றால் பிறப்பித்தல். உரோதயித்திரி என்றால் திதியும் திரோதானமும் செய்யும் சக்தி. திரோதானம், மறைத்தல், இந்த 2ஐயும் செய்வது அந்த சக்தியினுடைய வேலை. ருத் என்றால் தடை செய்தல் அல்லது மறைத்தல். அடுத்த குறிப்பு மழு சத்தியத்தையும், வாள் பிரதாப குணத்தையும், வச்சிரம் பிரிதொன்றால் வேதிக்கப்படாத இயல்பையும், அபயம் அனுக்கிரகத்தையும், நாகம் சுத்தமாயையும், பாசம் அசுத்தமாயையும், அங்குசம் விவர்ணத்தையும், கண்டாமணி சுத்தநாதத்தையும், அங்கி அதாவது அக்னி பாச சங்காரத்தையும் குறிக்கும். அதாவது 10 ஆயுதங்கள் இருக்கின்றன இறைவன் கையிலே. அந்த 10 ஆயுதங்களும் சக்தி ரூபந்தான் என்று சொன்னார். இந்த பந்தியிலே, முதல் பந்தியிலே என்ன சொல்கிறார்கள்? அந்த ஒவ்வொரு ஆயுதமும் இறைவனுடைய எந்த தொழிலை குறிக்கின்றன என்று சொல்லுகிறார். அது நான் விளக்கம் பண்ணதை விட நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொன்றும் என்னென்னதை செய்கிறது என்கிறார். அடுத்த குறிப்பு உபாங்கம். வஸ்திரம், உபவீதம், மாலை, கந்தம், ஆபரணம், ஆசனம், ஆபரணம் என்பன. அங்கம் சொன்னார். அங்கம் உடம்பிலே இருக்கிற உறுப்புகள். அடுத்தது சொல்லுகிறார். இதைதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இதுல முழுக்க தெளிவாக இருக்கிறார். அங்கம். உபாங்கம் என்றால் என்னவென்றால் அது சில விஷயங்கள் இருக்கின்றன. அது என்னென்ன சொல்லுங்கள். வஸ்திரம். வஸ்திரம் என்பது உடுப்பு. இறைவனுடைய மேலே இருக்கிற உடுப்பு சக்தி ரூபம். உபவீதம். உபவீதம் என்பது பூநூல். இறைவன் பூநூல் போட்டிருந்தால் அந்த பூநூலும் சக்தி ரூபமானது. உபவீதம் என்பது பூநூலுக்கான இன்னொரு சொல். மாலை.
கழுத்திலே இருக்கிற மாலை. கந்தம். கந்தம், கந்தம் என்பது போடப்பட்டிருக்கிற வாசனை என்று நினைக்கிறேன். ஆபரணம். நகைகள். ஆசனம். உட்கார்ந்திருக்கிற இடம், ஆசனம். ஆவரணம். அது அந்த இறைவனை சுற்றி இந்த படிமுறைகள் அமைப்பார்கள். அதுதான் ஒவ்வொரு ஆவரணமாக என்று சொல்வது வழக்கம். இந்த எதுல பார்க்கலாம் என்றால், நீங்கள் இந்த ஸ்ரீ சக்கரத்திலே ஒரு ஆவரணத்திலேயும் என்னென்ன தேவதைகள் இருப்பதாக சொல்வார்கள். அதைத்தான் ஆவரணம் என்று சொல்லுகிறார்கள் என்று நினைக்கிறேன். இங்கே ஆவரணம் என்றால் ஈட்டின்னு கொடுத்திருக்காருங்க. அவர் ஆவரணம் ஈட்டி. அப்படியா? சரி சரி சரி. ஆவரணம் ஈட்டி, ஆசனம் புலித்தோல் முதலிய இருக்கை. சரி சரி. மேற்கூறிய அந்த வழியும் இருக்கு. ஆவரணம் என்பது ஒவ்வொரு படியாக வருகிறதையும் இந்த ஆவரணம் என்று ஒவ்வொரு சுற்றாக சொல்லுகிற வழக்கமும் இருக்கிறது. மேற்கூறியவற்றுள் அங்கம் திருமேனி, பிரத்யங்கம் அத்திருமேனியில் உள்ள உறுப்புகள். பிரதி கூட்டல் அங்கம் பிரத்யங்கம். பிரதி என்றால் எதிர். அதாவது அந்த என்னென்ன அங்கம், அடுத்தது பிரதி அங்கம். பிரதி அங்கம் என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லுகிறார். பிரதி கூட்டல் அங்கம் பிரத்யங்கம். அதில் பிரதி என்றால் எதிர் என்று பொருள். சாங்கம் என்றால் அங்கத்தோடு கூடியது. சா கூட்டல் அங்கம் சாங்கம். சா என்றால் கூட. அங்கம், பிரத்தியங்கம், சாங்கம். சோ சாங்கம் என்றால் அங்கத்தோடு கூடியது. சா கூட்டல் அங்கம் சாங்கம். சா என்றால் கூட. உபாங்கம் என்றால் அங்கத்தை விட்டு நீங்காது அதன் சமீபத்தில் இருப்பது. உப கூட்டல் அங்கம் உபாங்கம். உப என்றால் கிட்ட, அருகில் என்றதுதான் உப. அதான் உபவாசம் இருக்கிறேன் என்றால் அன்றைய நாளிலே இறைவனுக்கு நான் பக்கத்திலே இருக்கிறேன் என்று அர்த்தம். அப்படி இருக்க வேணும். நாங்கள் பெரும்பாலும் உபவாசம் இருந்துவிட்டு சாப்பாட்டுக்கு பக்கத்திலேயே இருப்போம், மனதாலேயாவது. உப என்ற சொல் அருகிலே என்பதை குறிப்பதுதான் இந்த கிட்ட என்ற சொல்லாலே குறிப்பிட்டார். கிட்ட இருத்தல். முதல்வனுக்கு இவ்வங்க பிரத்யங்க சாங்க உபாங்கங்கள் எல்லாம் சக்தி காரியமாய் உள்ளனவாம். இறை வடிவம் சொல்லுகிற பொழுது இந்த நாளும் தெரிந்திருக்க வேண்டும். அங்கம், பிரத்தியங்கம், சாங்கம், உபாங்கம், இத்தனையும் இறைவனுடைய வடிவ ரூபங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒன்று உறுப்புகள், உறுப்புகளிலே பொருந்தி இருக்கிற விஷயங்கள், அது மாதிரி கையிலே வைத்திருக்க ஆயுதம் போன்றவை, உடுக்கிற உடை போன்றவை. அதைத்தான் பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். அதை நீங்கள் மனனம் பண்ணிக்கொள்ளுங்கள், எனக்கு ஒரு காலமும் மனதிலே நிற்காதென்றபடியால் இந்த 4 வகை வடிவங்கள் இருக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது இறைவனுடைய உருவத்திலே, உருவ வடிவங்களிலே இந்த 4 பகுதிகள் இருக்கும். இந்த 4 பகுதியும் சக்தி ரூபம்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அச்சிந்தன் என்றால் சிந்திக்கப்படாதவன். என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் சிந்தனையை கடந்தவன் என்று அர்த்தம். சிந்தனையை கடந்த இறைவன் நமக்காகத்தான் இந்த சிந்தனைக்கு உட்படுகிற ரூப வடிவங்களை கொள்கிறான். அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை என்பதை சொல்லுகிறார். பொழிப்புரை. முதல்வனது திருவுரு அருள் வடிவம் ஆதலால் அவ்வுருவிலே தோன்றும் குணங்கள், கரணங்கள், தொழில்கள், பிரத்யங்க சாங்க உபாங்கங்கள் யாவும் அருள் வடிவேயாம். இவையெல்லாம் தன் பொருட்டாகாது உயிர்களின் பொருட்டாக முதல்வன் கொண்டனன். பாடல் 67 மறுவாசிப்பு. பாருங்கள், இதுல என்ன சிறப்பு என்று கேட்டால், இன்றைக்கு நாங்கள் ஒரு புது விஷயம் தெரிந்திருக்கிறது. அதாவது வடிவம் என்றால் நாங்கள் பொதுவா எல்லாவற்றையும் வடிவம் என்று நினைப்போம். அவர்கள் என்ன கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், இப்ப ஒரு முருகன் விக்கிரகத்தை செய்து வேலை அதிலே வைக்கிறோம். அது நாம் பிறகு அதனுடைய கையிலே பொருத்துவது. அதுபோல அவருடைய காதிலே ஒரு தோடு போடுகிறோம், நாம் பொருத்துவது. இதை 4 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அங்கம், பிரதி அங்கம், சாங்கம், உபாங்கம் என்று பிரித்து கொண்டு எது எதுக்குள்ளே அடங்கும் என்று காட்டிவிட்டு சொல்லுகிறார். இதெல்லாம் பிறகு பொருத்தியவை, முன்வந்தவை, பின்வந்தவை எதுவாக இருந்தாலும் இறை ரூபத்திலே இருந்தால் இவை எல்லாம் சக்தி ரூபமான வடிவங்கள் தான் என்பதை புரிந்து கொள்.
அதை விட அந்த ரூபத்திலே இறைவன் செய்கிற தொழில், இறைவனுக்கு ஏற்படுகிற குணம், இவையெல்லாம் கூட சக்தி ரூபந்தான் என்று தெரிந்து கொள். அதான் இந்த ஒரு பாடல். பாடல் 67 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு உருவத் திருமேனியிலே தோன்றுவன யாவும் அருள் வடிவம். உரு அருள் குணங்களோடும் உணர்வு அருள், உருவில் தோன்றும் கருமமும் அருள், அரந்தன் கரசரணாதி சாங்கம் தரும் அருள், உபாங்கம் எல்லாம் தான் அருள், தனக்கொன்றின்றி அருளுரு உயிருக்கென்றே ஆக்கினன் அச்சிந்தனன்றே. பொழிப்புரை. முதல்வனது திருவுரு அருள் வடிவம் ஆதலால் அவ்வுருவிலே தோன்றும் குணங்கள், கரணங்கள், தொழில்கள், பிரத்யங்க சாங்க உபாங்கங்கள் யாவும் அருள் வடிவேயாம். இவையெல்லாம் தன் பொருட்டாகாது உயிர்களின் பொருட்டாக முதல்வன் கொண்டனன். இறைவனுக்கு உருவம் உண்டு, இல்லை அருவந்தான் என்றால் அப்படி இல்லை, உருவமும் இருக்க வேண்டும். விட்டு உருவம் என்றால் உருவத்திலே பொருந்தி இருக்கிற பல பகுதிகள் உண்டு. அதுதான் அங்கம், சாங்கம், உபாங்கம், பிரத்தியங்கம் என்று வருகிற இந்த பகுதிகள் எல்லாமே இறைவனுடைய திருவருள். இந்த மொத்தத்தையும் கொண்டு இறைவன் காட்டுகிற குணம் என்பது திருவருள். இந்த மொத்தத்தையும் கொண்டு இறைவன் காட்டுகிற செயல் என்பது திருவருள் என்று மொத்தமே இறைரூபத்திலே திருவருள் தான் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். இதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பிலே மிச்சத்தை படிக்கலாம். நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.